ஹலோ வீவர், சின்ன மருமகள் டுடே எபிசோட். இந்த இடத்துல தமிழ் செல்வி கண்டிப்பாக இது மாதிரி படிக்கிற மேற்கொண்டுன்னு சொல்லக்கூடாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கான ஒரு சூப்பர் ஐடியா சொல்கிறாங்க. இது மாதிரி நான் கன்சீவாக இருக்கேன், இப்போ என்னால் படிக்க முடியாதுன்ற மாதிரி எல்லாருக்கிட்டையும் சொல்லுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்புறம் வெளியே வராங்க. வெளியே வந்ததுமே மேடம் இது மாதிரி நீங்கள் இந்த அளவுக்கு ஒரு மதிப்பெண் எடுத்திருக்கீங்க, அடுத்து படிக்க வேண்டிய பசங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னு வாங்க. அப்போ தமிழ் செல்வி ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றின்றாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு நிறைய உதவி செஞ்சது நீங்கள், அப்புறம் என் ஃபேமிலி மெம்பர்ஸ், இவங்களுக்கு எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணுறேன். இன்னும் மேற்கொண்டு படிக்கிறவங்களுக்கு நான் உதாரணமா இருக்கணும்ட்டு சில விஷயங்களெல்லாம் சொல்றாங்க. அதுக்கப்புறமா இனி என்னால படிக்க முடியாது, ஏன் மேடம் இப்படி சொல்லிட்டீங்க, நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு நான் நினைச்சு பார்க்கல. இல்ல நான் இப்ப 5 மாசம் கன்சீவா இருக்கு, இப்ப என்னால படிக்க முடியாது, அதனாலதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னுடைய ஹஸ்பண்டும் சரி என்னுடைய மாமாவும் சரி எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டா இருந்திருக்காங்கன்றாங்க. இங்க ஈஸ்வரி ஒரு லெட்டர் எழுதி இது மாதிரி எல்லாம் சொல்லணுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தமிழ் செல்வி சொல்றாங்க, கன்சீவா இருக்கு, குழந்தை நல்லபடியாக பெற்று எடுக்கணும், ஆனா இப்ப படிக்கிறதுல இன்னொரு கொஞ்ச நாள் போட்டு அதுக்கப்புறமா பார்க்கலான்ற மாதிரி எல்லாம் சில விஷயங்களும் உங்க மனசுல இருக்கிற அவ்வளோ கஷ்டம் இருக்கும். கஷ்டத்தோட தான் தமிழ் செல்வி இந்த விஷயத்தவே சொல்லுவாங்க. அப்புறம் சார் உங்களுடைய மருமகன் இந்த மதிப்பெண் எடுத்ததுக்கு எந்த அளவுக்கு நீங்க சந்தோஷப்படுறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, என் மருமகன் இந்த மார்க் எடுத்தது, ஆனா இப்போதைக்கு இந்த வீட்டு வாரிசு நல்லபடியா பெற்று எடுக்கணும், அதனாலதான் இப்படி ஒரு முடிவுன்றாங்க. சேதுமே மனைவி இப்படி ஒரு விஷயம் மார்க் எடுத்தது எனக்கு சந்தோஷம்ட்டாலாம் சில விஷயங்கள சொல்றாங்க. அப்புறமா மார்க் எடுத்ததுன்னு நினைச்சு ரொம்ப பெருமையா பேசிட்டு உள்ள போயிடுறாங்க. அப்ப தாமரையா அவங்களுடைய அம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்குமா இந்த விஷயத்த கேட்க, எப்படியோ இந்த வீட்டுல இவ்வளவு படிக்க வைக்கல, படிக்க வச்சிருவாங்களா என்ன அப்படின்ற மாதிரி ரொம்ப நக்கலை சிரிச்சுட்டு இருக்காங்க. இங்க தமிழ் செல்வி ஃபீல் பண்றாங்க, சரி என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு போறாங்க. அப்புறம் உள்ள போயிட்டு அவங்களுடைய தங்கச்சி ஃபோன் பண்றாங்க, அக்கா என்னக்கா இப்பதான் டிவி பார்த்து நீ படிக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லி வச்சிருக்க, வேற என்ன பண்றது, ஏக்கா இப்படி பண்ணன்னு சொல்லி திட்டுறாங்க. அப்ப அவங்களுடைய அம்மா அவளுக்கு எல்லாம் சொல்லி தரது நீ தான் அடி அப்போடி அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுருவாங்க. தமிழே நீ சொன்ன விஷயம் தான் ரொம்ப சரியான விஷயம், எந்த காரணத்தை கொண்டும் அந்த விஷயத்த மட்டும் மாத்திக்காது, சரியா நீ அதே மாதிரி இரு அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்ப தமிழ் செல்வி ரொம்ப சோகமா இருக்காங்க. மலர் இருந்துட்டு சரி விடு தமிழை பாத்துக்கலாம், இல்லக்கா நான் டாக்டர் ஆகணும்ட்டு பல நாள் ஆசை, ஆனா என்னுடைய ஆசையெல்லாம் சுக்குனரா உடஞ்சு போயிடுச்சுக்கான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க. ஏன் தமிழ் இந்த அளவுக்கு ஃபீல் பண்ற அக்கா, ஃபீல் பண்ணாது இருக்க முடியுமாக்கா, அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்குக்கா எனக்கு அப்படின்ட்டுலாம் ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சமாதானமா பேசுறாங்க, எல்லாமே சரியாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப தாமரையும் அவங்களுடைய அம்மா சாத்திரி வராங்க. தமிழே அப்படின்றாங்க, இங்க பாரு நீ மேற்கொண்டு படிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, ஆனா டாக்டர் ஆகணும் எவ்வளவு ஆசைப்பட்டேன், எப்படி உன்னை படிக்க வச்சிருவாங்க, ஏன்னா இந்த வீட்டுல சித்ரா எல்லாருமே படிக்காததான் இந்த வீட்டுல வச்சிருக்காங்க, வீட்டுக்கு வாழ மருமகளை மட்டும் படிக்க வச்சிருவாங்கன்னு உனக்கு ஆசை இருந்துச்சு என்ன, அது ஒரு நாளவும் நடக்காது, இந்த உனக்காக ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன்னு தாமரை கொடுக்குறாங்க, வாங்கிக்க தமிழ்ன்றாங்க. பார்த்தா அதுல விளையாட்டு சாமான மாதிரி டாக்டரோட திங்ஸ் எல்லாம் இருக்கும். என்ன இதை வச்சு அந்த கேள்விக்கும் இங்க இருக்காளி மலருக்கு இதை செக் பண்ணி இந்த விளையாட்டு சாமானத்தை வச்சு மட்டும்தான் டாக்டர் ஆகணும்னு ஒரு கனவு இருக்கும், உன்னால டாக்டரும் ஆக முடியாது படிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கேவலப்படுத்திட்டு போறாங்க. தமிழ் செல்வி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மலர் இருந்துட்டு இங்க பாரு தமிழ் ஃபீல் பண்ணாதுன்னு சொல்றாங்க. அப்புறம் போஸ் பாத்தீங்கன்னா பார்ல ஃபுல்லா குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தர் வராங்க, இது அந்த ராஜாங்கத்தோடைய தம்பி பையன் தானே, ஆமான்றாங்க, என்ன அரசியல விட்டு விலகிட்டு அவன் ஜெயிச்சுட்டான்ல, அவனை சும்மா விட மாட்டான் அப்படின்றாங்க. அப்புறம் ரஜினியை வரைக்கிறாங்க, சொல்லுங்கண்ணே என்ன விஷயம், ஆரம்பிச்சிடலாமா, அதெல்லாம் ஒண்ணு இல்லை, அங்க இருக்கான் பாரு அவன் பேர் போஸ், அவன் யார் தெரியுமா, தெரியாத போய் இருக்குமா, ராஜாங்க இருக்கான்லயே அவங்களோட தம்பி பையன், ஆமா அவனை உன் கைக்குள்ள எடுத்துட்டு வரணும், ரஜினி உன் பேரை மட்டும் தான் சொல்லணும், கண்ட்ரோல் எடுத்துட்டு வா, அப்புறம் நம்மளுடைய ஆட்டத்தை ஆரம்பிச்சிடலான்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. அப்புறம் போஸ் கிட்ட போய் கொஞ்சம் கொஞ்சமா பேசுறாங்க. அதுக்கப்புறம் ஹாய் என் பேர் ரஜினி, என் பேர் போஸ்ன்றாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கை மேல வைக்கிறது இது மாதிரி எல்லாம் பண்றாங்க. ஓ பயமா, யாருக்கு, எனக்கு போய் பயமான்றாங்க. அப்புறம் ட்ரிங்க்ஸை ஊத்துறாங்க, இப்பதான் நல்லா கிண்ணனி வருது எனக்கு அப்படின்றாங்க. ரஜினி எந்த அளவுக்கு போஸ்க்கு ட்ரிங்கை ஊத்தி தரணுமோ அந்த அளவுக்கு ஊத்தி கொடுத்துட்டு இருக்காங்க. போஸுமே பயங்கர போதையில இருக்காங்க. அடுத்து ரஜினியுடைய பிளான் என்னன்றதை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.